குக்கரில் 100 கிராம் காராமணி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு மல்லி 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்குங்க. சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகு. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1 நாங்கள் காஷ்மீரி போட்டிருக்கோம். இதில் எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் அதிகம் சேர்க்காதனால எல்லாத்துமே 2 மிளகாய் போடுறோம். 2 காஞ்ச மிளகாயும் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கோங்க. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி தான் மல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் வதக்கி அம்மியில் வச்சு அரைச்சி தான் முன்னாடி வைப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன செய்ய போகிறோம், இப்போ வைக்கிறோம். பழைய மெத்தட்டில் தான் வைக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் இதை சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரத்தை மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்கிற ஒரு 4 பல் பூண்டு. இது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வதங்கவும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1. வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதோட சேர்த்துருக்கேன். 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கணும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் வதக்கலாம். காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பயறு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்குங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் புளியை வந்து முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மல்லியில் தூவின் மேலே நம்ம வந்து இறக்கிடலாம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து மல்லி, கொத்தமல்லி, சீரகம், வத்தல், மிளகு எல்லாத்தையும் அம்மியில் நல்லா வதக்கி அம்மியில் அரைச்சி தேங்காய் எல்லாமே புளி எல்லாத்தையுமே அதில் அரைச்சிருவாங்க. அரைச்சி வச்சு எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.